அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான். இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி இது. இந்த கேள்வியை குரூப் 1 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வரல. ஆக்சுவலாக இது யூபிஎஸ்சி 2024 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஐஏஎஸ் கேள்வி, ஐஏஎஸ்லேயும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நரிசக்தி வந்தன் அபியான் அதிநியம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இது ஆக்சுவலாக இந்த மாதிரி டீட்டெயில்டாக கேட்கல. இந்த மாதிரி லோக்சபா உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்றது கேட்கல. நரிசக்தி வந்தன் ஆதினியம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சி 2024 ஐஏஎஸ் கொஷின் இது. பட் ஐஏஎஸ் கொஷினுங்கிறதுனால டஃப்பான கொஷினாக அதை இதில் கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது கேட்கப்பட்டது காரணம் என்னென்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படின்ற. இப்போ உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்னால் உமன்ஸுக்குன்னு ஸ்டேட்டில் லெஜிஸ்லேச்சரில் பொலிட்டிக்கலில் அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும். அவங்க அவங்களும் பொலிட்டிக்கலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், பொலிட்டிக்கலில் வரணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் இருந்தது. இது புதுசாக 2023 மட்டுமே வந்தது. அமெண்ட்மெண்ட் பில்லு கிடையாது. இது காலங்காலமாக இந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு. பட் பில் பாஸ் ஆகிற நேரத்தில் டிசல்யூஷன் ஆகிடுது. அது என்னன்றது இந்த கொஷினை டீட்டெயிலாக பார்ப்போம். இது எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பி தான் அது. ஓகேங்களா? அப்படி என்னன்றது இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ இதில் கவனிங்க. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023 இதுக்கு பேர் என்னென்னா நரிசக்தி வந்தன் ஆதினியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ இந்த பில்லு எப்பப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 81st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, 84 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, 85 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, இதிலெல்லாம் கொண்டு வந்தாங்க. 106 ஆக்சுவலாக இது 106 கொண்டு வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 108 திருத்தினாங்க. இது எல்லாமே திருத்தியும் கொண்டு வந்தோம். இது கொண்டு வர நேரத்தில் லோக்சபா கலைஞ்சிருது. அதாவது எலெக்ஷன் வந்துடும். அந்த பில்லு அப்படியே லேப்சஸ் ஆகிடும். நம்ம சேனல்லையும் பார்த்திங்க அப்படின்னா பில் யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி சில கேள்வி பில்லு என்ன மாதிரி பில்லெல்லாம் தோற்று போயிடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அதில் டீட்டெயில்டாக நோட்ஸில் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை. அதை பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் அதை பாருங்கள். ஏன்னா எந்த மாதிரி காலகட்டங்களில் பில்லு தோற்று போயிடும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த பில்லெல்லாம் தோற்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் த லோக்சபா டிசல்யூஷன் ஆகிடுச்சு. அதாவது கலைக்கப்படலாம், இல்லை எலெக்ஷன் வந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பில்லு பாஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு 128 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2023 கொண்டு வந்தாங்க. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் இதுக்கு பேர் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைமில் கேட்கலாம். புரியுதுங்களா? இப்போ உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு கேட்டோம். நீ கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிச்சிருப்பேன். நான் இதையே திருப்பி கேட்க முடியாது இல்லையா? ஸோ அதை வேறு மாதிரி கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். நரிசக்தி வந்தன் ஆதினியம்னா என்ன அப்படின்றத கேட்கலாம். இல்லை இந்த அமெண்ட்மெண்ட் எப்பெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். வேறு என்ன இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணி கேட்கலாம். அதாவது லோக்சபாவுக்கு மட்டும்தானா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிடையாதா அப்படின்னும் கேட்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 4 கண்டிஷன் இதில் நிறைய இருக்குது. முக்கியமான ஒரு 4 கண்டிஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர். 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் NCTDனா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியில் இருக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. அதாவது 1/3 ரிசர்வேஷன். ஆல்சோ அப்ளை டு த சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் SC/ST கொடுக்குறாங்க இதில் லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும். திஸ் ரிசர்வேஷன் வில் பி எஃபெக்டிவ் ஆன் ஆஃப்டர் த சென்சஸ். அதாவது சென்சஸை இப்போ 2011 சென்சஸ்க்கு அப்புறம் 2021 எடுக்கலை. ஸோ அந்த சென்சஸ் எடுத்த பிறகும் தொகுதி வரைகிற டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை பாருங்கள், இந்த வார்த்தை தான் டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பண்ண பிறகும் அதாவது தொகுதி வரையறுப்பாங்க. அதாவது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொகுதி பங்கீடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, தொகுதி பங்கீடு செய்வாங்க. அந்த பங்கீடு செஞ்ச பிறகும் இந்த பில்லு இந்த பில்லில் இருக்கிற 33% ரிசர்வேஷன் கொண்டு வருவாங்க. இது எப்போ அப்படி எத்தனை வருஷங்கன்னா 15 years தான். ஓகேங்களா? ஸோ நல்லா இதை பாஸ் பண்ணி
இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதில் இருக்கிறத முக்கியமான 4 பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அதாவது ஒரு நோட் போட்டே எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான, ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் எடுக்க முடியும். இந்த கேள்வியே நாளைக்கு குரூப் 1ல் அடுத்த வருஷம் குரூப் 1ல் நரிசக்தன் வந்தன் ஆதினியம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர். 33% ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டிக்கோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது எப்போன்னா டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் இது வரும், 15 இயர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இத்தனை அமெண்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது தான் 128 அமெண்ட்மெண்ட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து 106 அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக். இப்போ கொஷினுக்கு போகலாம். இப்போ கொஷின் பாருங்கள், த பில் ரிசர்வ்ஸ் 33% ஃபார் ஆல் சீட்ஸ் ஆஃப் உமன் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா, நம்ம இப்போ தான் படித்தோம் 30% ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இட் வில் நாட், நல்லா கவனிங்க, இட் வில் நாட் அப்ளை. நம்ம என்ன படித்தோம் இப்போ கொஷின் அந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் இருக்குது இதில் அப்படிங்கிறத படித்தோம் இன் லோக்சபா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது தப்புனா எதெல்லாம் போயிடும், 2 போயிடும், இங்கே போயிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அப்படின்னா ரிசர்வேஷன் டு பி ப்ரொவைடட் ஃபார் 15 இயர்ஸ், 25 இயர்ஸ் கிடையாது, இது 15 இயர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ 3 போயிடுச்சா இது? ஸோ ஆன்சர் இஸ் 4 தான். டு பி எஃபெக்டிவ் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ், அதாவது நம்ம தொகுதி வரையீடு செஞ்ச பிறகும் தான் இந்த சட்டத்தை நம்ம வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.